இன்றைக்கி ஒரே நாளில் 4 விதமான திருவிழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுது. முதல்ல மிலாது நபி. நபி நாயகத்தின் பிறந்த நாளாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. முஸ்லீம் பண்டிகை அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் அவருடைய கருத்துக்கள் மிக சீரிய கருத்துக்கள். நபிகள் நாயகத்தை பொறுத்தளவில் அவர் எப்போதுமே தான் சம்பாதிக்கிற காசில் அன்றைக்கி இரவுக்குள்ளே செலவழிச்சிருவாரோ, அதாவது தனக்கு போக மீதி இருக்கக்கூடிய காசெல்லாம் ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்துருவாராம். அதாவது எந்த காசையும் சேர்த்து வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து அவர்கிட்ட இருந்ததாகவும் அதை பின்பற்றினதாகவும் ஒரு கருத்து இருக்குது. மிக நல்ல கருத்து. சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் அவருக்கு இல்லை. அது ஒரு மிகச்சிறந்த கருத்து அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஆசிரியர் தினம். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாள். அதை ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் ஒரு நாளில் மரியாதை செலுத்தக்கூடிய நாளாக அது கொண்டாடப்படுது. இது மிகப்பெரிய அளவில் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லலாம். அன்றைக்கி ஒரு நாளாவது ஆசிரியர்களை மாணவர்கள் மதிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நாள் கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 3வது விஷயம் ஓணம் பண்டிகை. கேரள மாநிலத்தவர் கொண்டாடக்கூடிய ஓணம் பண்டிகை இன்றைக்கி தான் கொண்டாடப்படுது. அதுவும் ஒரு சிறப்பான நாள். எல்லோரும் கேரள மாநிலத்தை சேர்ந்த பெண்கள்லாம் விதவிதமாக கோலம் போட்டு இந்த நாளை கொண்டாடப்படுறதா ஒரு தகவல் உண்டு. 4வதாக பார்த்திங்கன்னா இந்த நாளில் ஒரு முக்கியமான அரசியல் தலைவருடைய பிறந்த நாள். அதுதான் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள், கப்பலோட்டிய தமிழன். அவர் ஒருத்தரை தவிர வேறு யாரும் எந்த அரசியல்வாதியும் கை காசை போட்டு மக்களுக்காக எதுவுமே செஞ்சதில்லை. அரசியல்வாதிகள்லாம் செய்கிறாங்கன்னா எங்கேருந்தோ பணத்தை வாங்கி எங்கேயோ கொடுப்பாங்களே தவிர சொந்த காசை எடுத்து கொடுத்ததில்ல. அப்படி சொந்த காசை எடுத்து மக்களுக்காக, இந்திய மக்களுக்காக கப்பல் ஓட்டி காமிச்ச தமிழன் தான் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. அவருடைய பிறந்த நாள் இன்றைக்கி தான். அரசியல்வாதினா இவர் ஒருத்தர் தான் அரசியல்வாதி, நேர்மையான அரசியல்வாதி. இவருடைய பிறந்த நாள் இன்றைக்கி கொண்டாடப்படுது. இன்றைக்கி ஒரே நாளில் 4 விதமான விஷயங்கள் காணப்படுது. அதைத்தான் நம்ம இந்த வரிசையாக பார்த்தோம்.